அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறால் கிரேவி. இறாலும் சக்கரவள்ளி கிழங்கும் போட்டு நல்லா டேஸ்ட்டாக சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 1/2 கிலோ இறால் எடுத்திருக்குது. இதுக்கு 3 பெரிய வெங்காயம், ஒரு சக்கரவள்ளி கிழங்கு, 2 தக்காளி பழம். இது எல்லாத்தையும் பொடிசாக நறுக்கிக்கிறேன்னு. 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ இறாலை கழுவி வச்சிருக்குது. 1/2 டம்ளர் தேங்காய் பால், கெட்டியாக பால் எடுத்துக்கிறேன்னு. இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் கருவேப்பிலையோடு தாளிச்சுக்கிறேன்னு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி பச்சை மிளகாயும் போட்டு வதக்கிறேன்னு. தக்காளி பழம் நல்லா வதங்கிறேன்னு. நம்ம இதுக்கு எந்த மசாலாவும் போட போகிறதில்ல, வெறும் மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும்தான். 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூளில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து விட்டு இப்போ எடுத்து போட போகிறோம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கிற மிளகாய், 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதையும் நல்லா வதக்கிக்கிறேன்னு. இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இறாலையும் சக்கரவள்ளி கிழங்கையும் போட்டுக்கிறேன்னு. உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன்னு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தேங்காய் பாலையும் ஊற்றி நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கிறேன்னு. இப்போ நல்லா கிரேவியாக வந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு கிழங்கு நல்லா வெந்துருச்சு. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது. நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.